ஆந்திர கனிமங்கள் உள்ள வரக்கூடாது. சிலிக்கான் மணல் வருது, அதனால தரமான கட்டிடங்கள் உருவாகிறது இல்லை. நிறைய கட்டிடங்கள் கடந்த காலங்களில் அரசு கட்டிடங்களை இடிஞ்சு விழுந்திருக்க காரணம் என்னன்னா, ஆந்திராவில் வந்த தரமற்ற சிலிக்கான் மணல் அந்த கட்டுமானத்துக்கு பயன்படுத்தக்கூடாது. அந்த மணலை வர வைக்கணும்னு நினைக்கிறாங்க. அதான் பிரச்சனை. தமிழ்நாட்டில் இயங்குகின்ற லாரிகளை எப்படி ஒழுங்குபடுத்தி கனிம கொள்ளையை தடுக்க வேண்டும் என்கின்ற மாபெரும் சீரிய ஆலோசனை கூட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள். இந்த ஆலோசனை கூட்டத்தில் கனிம கொள்ளையை தடுக்க வேண்டும் என்று சொன்னால் தமிழகம் முழுவதும் கனிமங்களை ஏற்றுகின்ற லாரிகளில் அதிக பாரம் ஏற்றக்கூடாது, அதை தடை செய்ய வேண்டும். அதேபோல கனிமங்கள் என்றால் கற்கள், எம்சாண்ட், ஜல்லி போன்றவைகள், இந்த அத்தனை பொருட்களும் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்கள் தொழிற்சாலைகள் மூலமாக, அந்த கல்குவாரிகள் மூலமாக அந்த உற்பத்தி செய்யப்படுகிறது. எனவே இந்த லாரிகளை வழக்கு பதிவு ரசீதுகள் வழங்காத அந்த கல்குவாரி கிரஷர்கள் மீதும் முதல் குற்றவாளிகளாக அவர்கள் மீது வழக்கு பதிய வேண்டும் என்கின்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைத்தோம். அதை இந்த தமிழகத்துடைய கனிமவளத்துறை அமைச்சர் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அதேபோல தமிழகம் முழுவதும் போர்க்கால அடிப்படையில் மணல் குவாரிகள், சவுடு குவாரிகள் போன்ற குவாரிகளை திறக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைத்திருக்கிறோம். உடனடியாக பரிசீலனை செய்து தமிழக முதல்வர் கவனத்திற்கு கொண்டு சென்று உடனடியாக உத்தரவு பிறப்பிடும் என்று எங்களுக்கு வாக்குறுதி வழங்கியிருக்கிறார்கள். அதேபோல காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் வட்டத்தில் ஏறக்குறைய 50,000 யூனிட் ஆற்று மணல் அரசால் பறிமுதல் செய்து வைத்திருக்கப்பட்டிருக்கிறது. உடனடியாக அந்த ஆற்று மணலை அரசு விடுவித்து ஏழை எளிய மக்களின் கனவு திட்டங்களான அந்த வீடு கட்டுவதற்கு அதை வழங்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை நாம் முன்வைத்திருக்கிறோம். இந்த வகையில் இந்த ஆலோசனை கூட்டம் என்பது மிக சிறப்பாகவும் எங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கின்ற வகையிலும் நடந்திருக்கிறது. நன்றி, வணக்கம் உறவுகளே. இன்று கனிமவளத்துறை அமைச்சர் ஒரு ஆய்வு கூட்டம், கலந்தாய்வு கூட்டத்தை இன்னைக்கு கிண்டியில கனிமவளத்துறை இயக்குனர் அலுவலகத்தில் நடைபெற்றது. அதில் அனைத்து தரப்பட்ட, அதாவது கிரஷர் குவாரி உரிமையாளர் முதலாவதாக பேசினார். இரண்டாவது லாரி உரிமையாளர் அழைத்து அமைச்சர் எங்கள் கோரிக்கை கேட்டார். எங்கள் கோரிக்கை வாகனங்களுக்கு கனிமங்கள் ஈவே பில் வழங்க வேண்டும் கேட்டு. ஈவே பில் ஒன்று வழங்கிட்டா எந்த தவறும் நடக்காது. மொத்த கனிமங்களும் ஈவே பில் மூலியமா தான் வர வேண்டும். கடந்த முறை மாதிரி இருக்கக்கூடாது. அதே மாதிரி பணம் பரிவர்த்தனை இருக்கக்கூடாது. எல்லாமே கார்டு, ஸ்வைப்பு, ஜிபே, டிஜிட்டல் பேமெண்ட் இருக்கணும்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி கர்நாடகா, கேரளாக்கு போகக்கூடிய கனிமங்களை தற்காலிகமாக நிறுத்த வேண்டும். ஏன்னா விலை உயர்ந்து கொண்டு இருக்குது. அதை நிறுத்த வேண்டும். கனிம கடத்தலை தடுப்பதற்கு நடவடிக்கை இருக்கு. ஏற்கனவே நிறைய ஸ்குவாடு இருக்கு. 13 நிறுவனங்கள் இதை ஃபாலோ பண்ணுது. அப்படி இருக்கும்போது எப்படி இவ்வளோ கனிமங்கள் கடத்தப்பட்டது? அப்படி டாஸ்க் போர்ஸ் இருக்கு. எஸ்பியிலேருந்து கலெக்டர்லேருந்து அடிமட்ட ஏஇ வரைக்கும்